விநாயகப் பெருமானின் திருமணக் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. விநாயகர் ஏன் பிரம்மச்சாரி என்று ஒருபுறம் கூறப்பட்டாலும், புராணங்களின்படி அவருக்கு சித்தி மற்றும் புத்தி என இரு மனைவிகள் உண்டு. இந்தக் கதையை விரிவாகக் காண்போம். விநாயகருக்கும் முருகனுக்கும் இடையில் நடந்த உலகத்தை வலம் வரும் போட்டியில் விநாயகர் தன் பெற்றோரை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றாரல்லவா? அந்த போட்டிக்கு பிறகு விநாயகருக்கு திருமணம் செய்து வைக்க தேவர்கள் முடிவு செய்தனர். பிரம்மதேவனின் மகள்களான சித்தி மற்றும் புத்தி ஆகிய இருவரும் விநாயகரின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தனர். சித்தி காரிய சித்தியை குறிப்பவர், வெற்றி மற்றும் ஆற்றல். புத்தி கூர்மையான அறிவையும் விவேகத்தையும் குறிப்பவர். இந்த இருவரையும் விநாயகருக்கு திருமணம் செய்து வைக்க பிரம்மன் விரும்பினார். தன்னைப் போலவே முருகனும் திருமணத்திற்கு தகுதியானவர் என்பதால் விநாயகர் ஒரு நிபந்தனை விதித்தார். யார் முதலில் உலகைச் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே முதலில் திருமணம் என்று மீண்டும் ஒரு போட்டி உருவானது. முருகன் தன் மயில் வாகனத்தில் ஏறி உலகைச் சுற்றப் புறப்பட்டார். ஆனால் விநாயகர் இம்முறையும் தன் புத்தியை பயன்படுத்தினார். அவர் வேதங்களை கற்றறிந்தவர் என்பதால் சாஸ்திரங்களின்படி பெற்றோரை அல்லது குருவை ஒருமுறை வலம் வருவது உலகத்தையே வலம் வருவதற்குச் சமம் என்பதைச் சுட்டிக்காட்டி சிவனையும் பார்வதியையும் வலம் வந்தார். விநாயகரின் இந்தச் செயலை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் அவருக்கு திருமணம் செய்து வைக்கச் சம்மதித்தார். தேவதச்சன் விஸ்வகர்மா ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தை உருவாக்கினார். தேவர்கள், முனிவர்கள், கிண்ணறர்கள் சூழ விநாயகருக்கும் சித்தி புத்திக்கும் மிக விமரிசையாக திருமணம் நடந்தது. இதன் காரணமாகவே எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் விநாயகரை வழிபட்டால் நமக்கு புத்தியும் அறிவு கிடைக்கிறது, அந்தச் செயலில் சித்தியும் வெற்றி கிடைக்கிறது என்பது நம்பிக்கை. புராணங்களின்படி விநாயகர், சித்தி, புத்தி தம்பதியினருக்கு 2 மகன்கள் பிறந்தனர். 1 சுபம், நன்மை. 2 லாபம், ஆதாயம், செல்வம். அதனால்தான் இன்றும் வட இந்தியாவில் பல வீடுகளின் வாசலில் சுபு லாபம் என்று எழுதியிருப்பதை நீங்கள் காணலாம். இந்த கதை உணர்த்தும் உண்மை என்னவென்றால், வெற்றி, சித்தி அடைய வேண்டுமானால் அதற்கு தெளிவான அறிவு, புத்தி அவசியம். இவை இரண்டும் இருந்தால் மட்டுமே வாழ்வில் சுபமும் லாபமும் கிடைக்கும்.